ஹாய் ஹலோ வெல்கம் டு லோரா இன்டீரியருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராக்கிப்பாளையம் நியர்பை துடியூர். அங்கே ஒரு 3 BHK ஃபுல் ஹோம்க்கு யூபிவிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். காஃபி ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். வாங்க இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகணுன்னா ஹாலுங்க. ஹாலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10x8க்கு ஒரு ஃபுல் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் டிசைன், கிட்டத்தட்ட 10x8 ஃபுல்லாக ஒரு ஃப்ளூட்டட் பேனல் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 2 அடிக்கு ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஒரு 1 ஃபீட்டுக்கு 1/10 சைஸுக்கு ஒரு பர்கோலா டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்து ஒரு 3 ஸ்பாட்லைட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல தாராளமாக நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் டிவி வரைக்கும் ஹேங் பண்ணிக்கலாம். பாக்ஸ் வந்து ஒரு 2.5 ஃபீட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் மட்டும் நம்ம ஒரு பிளாக் கிளாஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஒயர் மேனர் ஒன்று கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நல்ல லுக் அடிச்சிருக்கு. இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டிலும் இந்த இடத்துல வந்து நாபும் கொடுத்துருக்கோம். 3 பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு ஷெல்ஃப் வர மாதிரி. இது டாப் ஓப்பன். சிம்பிளாக இருந்தாலும் நல்ல என்ட்ரான ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது. ஹாலில் நியர்பை டிவிக்கு டிவி நியர்பைடு அவங்களே இண்டிவிஜுவல் பூஜை ரூம் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஆல்மோஸ்ட் சிவில் ஒர்க்கெலாம் பண்ணிட்டாங்க. அது ஒரு செப்பரேட் ஒரு ரூமாகவே இருக்குது. நம்ம இங்கே கீழே பாட்டமில் மட்டும் ஒரு டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து ஜஸ்ட் சின்ன ஷெல்ஃப் மாதிரி, அதாவது ஹைலைட் திங்ஸ் மட்டும் உள்ள மாதிரி வச்சுக்கிற மாதிரி டோர் பண்ணிக்கலாம். வீடு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏன் காஃபி ப்ரௌன் சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க கதவு, நிலவு, ஜன்னல் எல்லாமே வந்து காஃபி ப்ரௌன் போனதுனால அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற நம்ம யூபிவி ஷீட்லேயே வந்து கலர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலே அது வந்து நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஹால் யூனிட், டிவி யூனிட் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸோட அவுட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஏதாவது யூபிஎஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நம்மளோட ஷீட்டில் ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்து நம்ம டோர்ஸ் மட்டும் அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் கொடுத்து பண்ணியிருக்கோம். யூபிஎஸ் வச்சுக்கலாம், ஏதாவது தேவையில்ல திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த டோர் போட்டோன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடும், இந்த பொருள் வெளியே தெரியாது. அந்த மாதிரி கிச்சன் என்ட்ரன்ஸ் பேனலிங் கரெக்டாக டிவிக்கு ஆப்போசிட்டில் கிச்சன் என்டர் ஆகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் பேனலிங் நம்ம யூபிவிசியோட சீட்லேயே கொடுத்துருக்கோம். காஃபி ப்ரௌன் வித்து ஒயிட் கலர் 3 லைட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட் ஹைட் இருக்குங்க. லைட்டாக ஒரு 1 ஃபீட் மட்டும் இறக்கி ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து ஃபுல்லாக பேனலிங் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு 4 பீஸ் ஆஃப் பர்குலா டிசைன், சிம்பிள் டிசைன். நம்ம இங்கே ஏதாவது ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோம். கிச்சன் என்டர் ஆகும்போது நமக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். அப்படியே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆனோன்னு என்ன பண்ணியிருக்கோம்னா, கிச்சனில் இந்த எம்டி வால், இந்த பாட்டம் யூனிட்டில் மட்டும் நம்ம ஃபுல்லாக ஒரு இதே கலரில் ஃப்ளூட்டட் பேனல் ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு சேம் அதே தான் இந்த இடத்துல ஃப்ளூட்டட் பேனல் ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு கீழே பாட்டம் யூனிட்டில் ஃபுல்லாக நம்ம டோர்ஸ் வித்து எஸ்எஸ்ல ட்ராலி பேஸ்கெட்ஸ் ஒரு டேண்டம் பேஸ்கெட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூசுவல் சிங்க்கு கீழே நம்ம ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு எஸ்எஸ் பீசஸ் கொடுத்து நார்மல் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 3 எஸ்எஸ் பேஸ்கெட் யூனிட், ஒரு கட்லரி, ஒரு பிளைன் பேஸ்கெட், ஒரு பிளேட் பேஸ்கெட். நியர்பை அது பக்கத்துலேயே வந்து ஒரு டேண்டம் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் டோரில் கீழே வந்து நம்ம பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். திங்ஸ் ஏதோ ஆயில் திங்ஸ் ஏதோ சின்ன சின்ன திங்ஸ் நம்ம ஏதோ வச்சுக்கோம். கார்னரில் ஆஸ் யூசுவல் எப்பவுமே போல் கேஸ் வர இடத்துல ஒரு ஃபோல்டிங் டோர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஒரு டபுள் டோர். எங்கே என்ன பிளான் இருந்துச்சுன்னா ஒரு விக்கர் பேஸ்கெட்ஸ் இருந்துச்சு பிளான். கஸ்டமருக்கு நீட் இல்லாததுனால நம்மளோட யூபிவி ஷீட்டில் ஒரு 3 ஷீட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் அவங்க ஏதாவது ஓப்பன் ஸ்டோரேஜ் மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கான யூனிட்டை வந்து செப்பரேட்டாக ஒரு ஏர் வந்து போயிட்டு வரக்குண்டான ஒரு யூனிட்டாக நம்ம அதை அப்படியே ஒரு ஓப்பன்லேயே வைப்போம் பாருங்க. இங்கே நார்மல் டோர். இந்த பக்கம் டபுள் டோர் ஆட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டிஷன் ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சிவில் ஒர்க்கில் லாஃப்ட் எதுவுமே பண்ணல. நம்மளே இந்த டோட்டல் சப்போர்ட் வந்து நம்ம இந்த யூபிவி ஷீட்லேயே கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட 3.25க்கு 10 அடி ஹைட், 10 அடி லென்த்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 டோர்ஸ் புக் ஆட் பண்ணிருக்கோம். உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். எங்கேயுமே வந்து நம்ம சிவில் ஒர்க் பண்ணல. டோட்டலாக நம்ம இந்த ஷீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து தாராளமாக நம்ம திங்ஸ் வந்து மேலே வச்சுக்கோம். அதே மாதிரி பாக்ஸ் தான் நியர்பை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி தான் லென்த் இருக்கு. அதே மாதிரி ஒரு 3.25 அடி ஹைட். உள்ள ஒரு பார்ட்டிஷன் கரெக்டாக அந்த காஃபி கலர் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் வந்து அந்த சில்வர் கலர்லேயே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கவும் நல்லா சிம்பிள் அண்ட் செம லுக்கில் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 2 அடி பாக்ஸ் 5 ஃபீட்டுக்கு இந்த மசாலா பாக்ஸ் மாதிரி வால் யூனிட் அங்கே ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஷெல்ஃபுங்க. கரெக்டாக 3 டோர் கொடுத்துட்டு இந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளாக் டிண்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டாக அதுக்கு மேட்சாக இருக்கு. அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் டைனிங் ஏரியாவில் சிம்பிளாக ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு கீழே நம்ம ஷீட்டில் வந்து ஃபுல் பாக்ஸ் பண்ணி உள்ள ஒரு சின்ன ஷெல்ஃப் லைசால் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு ஃபுல் ஃப்ளூட்டட் ஆட் பண்ணி மேலே வந்து ஒரு பல்குலர் டைப்பில் கொடுத்து ஒரு ஸ்பாட் லைட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மிரர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணிவிட்டு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வைஸுக்காக கார்னர் எஸ்எஸ் பின் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உள்ளே வந்து சிவில் ஒர்க் எதுவுமே பண்ணல, லாஃப்ட் எதுவுமே இல்லை. நம்ம இந்த ஷீட்லேயே யூபிவி ஷீட்டில் ஃபுல் லாஃப்ட் வித்து கபோர்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டுக்கு அதே மாதிரி 3 ஃபீட் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட 10 ஃபீட்டு கீழே வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து லாஃப்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 6 டோர்ஸ் லாஃப்ட், ஒரு 3 டோர் வார்ட்ரோப் வித்து ஒரு சின்ன லாக்கர். கிட்டத்தட்ட கீழே வந்து பெட் ஆட் பண்ணிட்டோம். ஏன் பெட் ஆட் பண்ணோன்னா மேலே இங்கே சிவில் ஒர்க் பண்ணாதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் நீட் இருக்குது. அதனால் சப்போர்ட்டுக்காக கீழே பெட்டில் இருந்து அந்த சப்போர்ட் கொடுத்து நம்ம மேலே திங்ஸ் வைக்கிறதுக்குண்டான சப்போர்ட்டை கீழே பேஸ்லேருந்தே கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5 ஷெல்ஃப் இருக்குது. 5 ஷெல்ஃப் நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கோம். ஒரு லாக்கர் யூனிட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். திங்ஸ் அதை வச்சுக்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு செப்பரேட்டாக பண்ணல. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பாக்ஸ் ரிமோட் இது இருந்துச்சு டெப்த் எடுத்து டோர்ஸ்லேயே மிரர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே டைப் மிரர் கார்னரில் அக்சஸ் பின் கொடுத்து அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ள கிட்ட ஒரு 3 ஷெல்ஃப் வர மாதிரி. கரெக்டாக மிரர் கீழே ஒரு ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஷெல்ஃப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மல் டோர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பார்ட்டிஷன் ஷெல்ஃப் வர மாதிரி. எல்லாமே நம்ம இந்த யூபிவிசி ஷீட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கேயுமே சிவில் ஒர்க் பண்ணலை. ஓகே, கரெக்ட். அதே மாதிரி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேம் அதே தான். கீழே என்ன பெட்ரூம் பார்த்தோமோ அதே சைஸ் தான் வந்து மேலேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் என்ன சின்ன சேஞ்சஸ்னால் அங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டெடி மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோல்டிங் ஸ்டேபிள் மாதிரி யூஸ் பண்ணி இது வந்து நம்ம ஸ்டெடிக்காக யூஸ் பண்ணலாம்.
இதர் ஹைனிங் யூனிட் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் மேலே லாஃப்ட் எதுவும் அவங்க சிவில் ஒர்க் பண்ணலை. டோட்டலாக நம்மளே ஒரு பார்ட்டிஷன் ஷீட் இழுத்து ஒரு 3 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் லென்த்தில் ஒரு லாஃப்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பெட்டு கொடுத்து 1 2 3 4 5 ஷெல்ஃப் ஆட் பண்ணி ஒரு லாக்கர் யூனிட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் அதை கீழே என்ன பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். டோர்ஸில் மிரர் ஆட் பண்ணி கார்னர் பின் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஷெல்ஃப் ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ட்ரா யூனிட் ஆட் பண்ணிட்டு சின்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஆட் பண்ணி நம்ம தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம்ங்க அங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி ஒரு ஸ்டடி பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 10x10 ஓவராலாகவே அங்கேயாவது கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட்டுக்கு தான் நம்ம வந்து கபோர்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 10 ஃபீட்டுக்குமே இருக்குது. 3x10 சைஸுக்கு அதே மாதிரி உள்ள நம்ம வந்து ஷெல்ஃப் வந்து பார்ட்டிஷன் கொடுத்து லாஃப்ட் சிவில் ஒர்க் பண்ணாமல் அவங்க நம்மளோட ஷீட்டே கொடுத்து லாஃப்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டு கவர் பண்ணிவிட்டு 4 டோர் வார்ட்ரோப் கிட்டத்தட்ட அதே மாதிரி கீழே வந்து பெட்டு கொடுத்து சப்போர்ட்டுக்காக 1 2 3 4 ஷெல்ஃப் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய லுக் கொடுக்கறதுக்காக ஒரு 10 இன்ச் ஹேண்டில் 10 இன்ச் மேலே யூஸ் பண்ண லாஃப்ட்டுக்கெல்லாமே வந்து 4 இன்ச் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு யூனிட்டாகவே பண்ணியிருக்கு. இப்போ அந்த மிரர் அந்த டோர்ஸை மிரர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டெப்த் கம்மி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு முன்னே ஒரு 3-4 ஷெல்ஃபு அதே மாதிரி மிரர் கார்னர் பின். இந்த கார்னர் பின் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ப்ரௌனுக்கு இந்த பின் கொடுக்கும்போது வாங்கவே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஹேண்டில் அதே மாதிரி தான் இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு ட்ரா ஒரு ஓப்பன் ஓவராலாக கீழே ஃபுல்லாமே பெட்டுங்க. அந்த பெட் இருந்தால் மட்டும்தான் அந்த சப்போர்ட் மேலே நிற்கும். மேலே நிற்கும் போது நம்ம மேலேயும் பொருள் வந்து வெயிட் எதாவது வைக்கிறதுக்கும் நமக்கு இதாக இருக்கும். ஃபுல் சப்போர்ட். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஃபுல் ஹோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூபிவிசி இன்டீரியர் பண்ணுறதுக்கு நீங்கள் லோரா இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.